கும்பே புனர்வசூஜாத்தும் கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சும் தராதீஷும் குலசேகரமாசிரியே என்று குலசேகர ஆழ்வாருடைய தனியன். மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்த ஒரு ஆழ்வார் இவர். கேரள தேசத்தில் வஞ்சிக்குளம் என்கின்ற ஒரு க்ஷேத்திரத்தில் அவதரித்து அந்த ராமபிரான் விஷயத்தில் அத்தியதிகமான ஒரு பக்தியை பூண்டு, அதே ரீதியில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாபந்தே ராஜானம் குலசேகரம் என்கின்ற ரீதியில் அந்த ரங்கநாதரை சேவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நித்தபடியே இருப்பார். எம்பெருமான் விஷயத்தில் எவ்வளவு ஈடுபாடும், அதற்கு மேலாக எம்பெருமான் விஷயத்தில் யார் ஈடுபட்டிருக்கிறாரோ பக்தர்கள் பாகவதர்கள் விஷயத்தில் அவ்வளோ ஈடுபட்டிருக்கிறார் குலசேகர ஆழ்வார். அதனால்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் மந்திரிகள் எல்லாமே அவரை பாகவதர்கள் திருடிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, என்னுடைய பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றைக்கும் திருடவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆரங்கட பரநண்பர் கொள்ளாரென்னு அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாத்தள வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவரன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்கின்ற பாசுரத்தின் மூலமாக அவருடைய அந்த பாகவத நிஷ்டை நமக்கு விசேஷமாக தெரியப்படுகிறது. இவர் திருவேங்கடமுடியான் விஷயத்தில் அவ்வளவு ஈடுபட்டார். அதனால்தான் குலசேகர படி என்று ஒரு பேர் வந்தது. எம்பெருமான் பொன்மனவேல் ஏதேனுமாவேனே என்பதாக ஆழ்வார் பாடுறார். செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நடியாரே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அந்த திருவேங்கடமுடையானை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக தான் ஒரு படியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். அதற்கு பிறகு என்ன எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், கும்பர் உலகாண்டு ஒரு உடைக்கு உருப்பசிதன் அம்பூர்கலையல்கோல் பெற்றாலும் ஆதரியேன் செம் பவளவாயான் திருவேங்கடவென்னம் எம்பெருமான் பொன்மரமேல் ஏதேனுமாவேனே என்று அந்த திருவேங்கட மாமலையிலேயே தான் நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டது குலசேகர ஆழ்வாருடைய திவ்யமான திருநக்ஷத்திர மகோத்சவத்தை நாம் எல்லாரும் கொண்டாடி, அந்த ஆழ்வார் நமக்கு அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கின்ற 100 பாசுரங்களையும் நாம் நாளைய தினம், அதாவது மாசி புனர்வசு என்கிற அந்த திருநக்ஷத்திரத்தில் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுடைய அருளை பெறுவோமாக.